காசு எடுத்து எனக்கே நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன் காசு எடுத்து நீங்கள் எனக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க சார். மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க, உழைக்கிறதுக்கான வழியை கொடுங்க. பொது போக்குவரத்து கழகத்துக்கு இந்திக்காரனை கொண்டாந்து உள்ள இறக்கி விடுறீங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களை பஞ்சாப்லேருந்து இறக்கி விடுறீங்க. இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் என்னாச்சு? இங்கே இருக்கிற தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு என்னாச்சு? பொது போக்குவரத்து கழகத்தில் அரசு ஊழியராக நீங்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேற மாநிலத்திலிருந்து இறக்குறீங்கன்னா உங்களுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கு? இந்த மண்ணுக்கானதா, இந்த மக்களுக்கானதா? உங்களுக்கு ஓட்டு போட்ட தாவேக்காரனுக்கான சட்டத்திட்டங்களை நீங்கள் உருவாக்குறீங்களா? நல்லது கெட்டதை கொடுக்குறீங்களா? அங்கே தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு கிடக்கிறான், விவசாயிகள் போராடிட்டு கிடக்கிறான், தொழில்துறை செய்கிறவன் போராடிட்டு கிடக்கிறான், மாணவர்கள் போராடிட்டு கிடக்கிறானுங்க, இளைஞர்கள் போராடிக்கிட்டு இருக்கானுங்க வேலை வாய்ப்பு இல்லாமல். ஆனால் நீங்கள் கவர்ச்சி திட்டங்கள்லையும் கவர்ச்சி விளம்பரங்களையும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இப்படி அப்பட்டமாக ஏமாத்துறீங்க மக்களை. அந்த ஓட்டு போட்ட தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் உணர்ந்தா நான் உணரணும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ஏமாற்றப்பட்டதா நினைக்கல, நீங்க ஏமாந்துருக்கீங்க. இந்த ஓட்டு போட்ட ஒவ்வொரு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் ஏமாந்துருக்கீங்க. அப்பட்டமா உங்களை ஏமாத்திருக்காரு. அவர் எக்காலத்துல உங்களுக்கு நல்லது செய்ய முடியாது, செய்யறதுக்கான வாய்ப்பு இல்ல, பொருளாதார சூழ்நிலை இல்ல தமிழ்நாட்டில். நீங்க எதுவும் செய்ய முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க? வந்த உடனே நாங்க டைம் ஸ்டார்ட் நாவ் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒண்ணும் நடக்கல. நாங்க திருப்பி நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்க மறு ஆய்வு பண்ணிக்கிறீங்க. நடக்கிற கூத்துக்களை மறு ஆய்வு பண்ணுங்க. நீங்க பகுப்பாய்வு பண்ணுங்க, திறனாய்வு பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அடுத்த முடிவு எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். நம்ம தாவேக்காவை கழுவி ஊற்றணும், இல்லை நம்ம சூப்பர் டூப்பர் முதலமைச்சரை கழுவி ஊற்றணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. நம்ம நோக்கம் ஒரு தலைவன் என்பவன் அவனுக்குன்னு ஒரு நேர்மை இருக்கணும். நான் இதைத்தான் செய்வேன், நான் இப்படித்தான் செய்வேன், இதைத்தான் செய்ய போறேங்கிற ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும். எதுவுமே இல்லாமல் பொய் வாக்குறுதியை கொடுத்து இந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி இது மாதிரி செஞ்சிட்டீங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நம்ம அதை மக்களுக்கு விளக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால நம்ம காணொளி போட்டுக்கொள்றோம்.